அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, கிளாஸ் 3 பிராக்டிகல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு நாம என்னென்ன மிஸ்டேக் பண்றோம், அதுக்கு எத்தனை பாயிண்ட் போடுவாங்க அப்படிங்கிற பத்தி ஏ டு இசட் தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமலும் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராக்டிகல் மெயின் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல படிக்கும் போது 35 மார்க் எடுத்தாதான் பாஸ், 50 மார்க் எடுத்தாதான் பாஸ் அப்படின்னு எல்லா தேர்வுகள்லயுமே பாஸ் மார்க் லிமிட் வச்சிருப்பாங்க. ஆனா டிரைவிங் உள்ள பிராக்டிகல் மெயின் டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க மார்க் எடுத்தாதான் ஃபெயில். ஏடா அப்படி சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? மொத்தம் 18 மார்க்குக்கு மேல எடுத்தா நீங்க வந்து ஃபெயில். 18 மார்க்குக்கு உள்ள எடுத்தா மட்டும்தான் பாஸ். ஆக மொத்தத்துல பிராக்டிகல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு நீங்க எந்த மார்க்குமே எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி எடுக்காம இருந்தா மட்டும்தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். 18 மார்க்கை தாண்டக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிளாஸ் 3 பிராக்டிகல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் எடுத்துட்டு போங்க. ஒர்க் பெர்மிட் இன்னும் வரல அப்படின்னா உங்களுடைய ஐபிஏ காப்பியை எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்க பிடிஎல் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிடிஎல் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் உங்களை ஓட்டுறதுக்கே அனுமதிப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் 3C லைசன்ஸை கிளாஸ் 3 மாத்துறதுக்கு போறீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் 3C ஒரிஜினல் லைசன்ஸை அவசியம் நீங்க எடுத்துட்டு போகணும். ஒருவேளை நீங்க இங்கே ஓட்டி காமிக்க போறீங்க அப்படின்னா ஒரு 50 வெள்ளி காசு எடுத்துட்டு போங்க. நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைமிங் ஸ்கூல்ல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்டு ஓகேனா எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா சாமியை கும்பிட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் எதை சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி கரெக்டான மைண்ட் செட்ல இருங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நல்லா தைரியமா இருங்க. நீங்க பதட்டப்பட்டு கால்லாம் நடுங்குனாலே உங்களை வந்து ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? பயம் பதட்டம் இல்லாம எது நடந்தாலும் சரி அப்படின்ட்டு நல்லபடியா ஓட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் அவர் வந்து பாயிண்ட் போடுவாரு உங்களுடைய இன்ஸ்பெக்டர். அதை நீங்க கவனிக்கவே வேண்டாம். ஐயோ மார்க் போடுறாரே நம்ம ஃபெயில் ஆயிருவோமோ அப்படின்னு நீங்க ஒரு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். நீங்க அவர் சொல்றதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்க வேற ஞாபகத்துல இருந்தீங்கன்னு வைங்களே, அவர் ரைட்டு போச்சுன்னா நீங்க வந்து லெஃப்ட் போவீங்க, லெஃப்ட் போச்சுன்னா ரைட்டு போவீங்க. சரிங்களா? அதனால அவர் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போதைக்கு உங்களை இன்ஸ்பெக்டர் ஓகேப்பா நீ வண்டியை எடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மெயினா சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சீட் பெல்ட்டை போட்டு கண்ணாடி எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு தடவை அப்படி ஆக்சன் பண்ற மாதிரி காட்டுங்க. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி. இந்த கண்ணாடி வந்து கால்வாசி உங்களுடைய கார் பகுதி தெரியணும், முக்காவாசி வந்து வெளியில தெரியணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாகனத்தை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை கீழே இறக்குங்க. இறக்கிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பிரேக்லயே காலை வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை வண்டி ஏத்தத்துல இருந்தாலும் உங்களுக்கு மூவ் ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பிரேக்ல காலை வச்சுக்கோங்க. ஓகே, உங்களை மூவ் பண்ண சொல்றாரு அப்படின்னா நீங்க எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. போயிட்டு லெப்டோ ரைட்டோ வளையணும் அப்படின்னா நீங்க அவசியம் இடது பக்கம் திரும்பணும் வைங்க. இடது பக்கம் சிக்னலா போட்டுக்கங்க. நீங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி இடது பக்கம் சிக்னலை போட்டு கியரை போட்டு பிரேக்ல காலை வச்சுட்டு நீங்க கிளச்ச லேசா பாதி எடுத்துட்டு பிரேக்ல இருந்து நீங்க காலை எடுத்தாவே வண்டி அழகா மூவ் ஆயிடும். சரிங்களா? நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, நீங்க பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு நீங்க கிளச்ல இருந்து லேசா எடுத்துட்டு நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்கிறதுக்குள்ள உங்க வண்டி பின்னாடி கூட போகும். பின்னாடி கட்டை இருந்துச்சுன்னா பின்னாடி கட்டையில இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. நீங்க கியரை போட்டு ஆஃப் கிளச் விட்டுட்டு பிரேக்ல இருந்து காலை எடுத்தாவே அழகா வண்டி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஆக்சிலேட்டரை கொடுத்து நீங்க எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு போய்க்கங்க. ஓகே, உங்களுடைய இன்ஸ்பெக்டர் 30ஆம் நம்பரை போடு, 20ஆம் நம்பரை போடு, இல்ல வெர்டிகல் பார்க்கிங்கை போடு, பேரலல் பார்க்கிங்கை போடு அப்படின்னு சொன்னார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்றதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அவர் உங்களுக்கு கரெக்டா வழிகாட்டுவாரு. லெப்ட்ல போ, ரைட்ல போ அப்படின்னு. நீங்க இதுல போகலாமோ அதுல போகலாமோன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்க ரோடு வந்து எப்படி போகுதோ அந்த ரோடோட மார்க்கை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா நீங்க வந்து சர்க்கியூட்டை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 3 பிராக்டிகல் மெயின் டெஸ்ட்டுக்கு நம்ம எல்லாருமே இதே போல மிஸ்டேக் தான் பண்ணுவோம். சரிங்களா? நான் இப்ப இந்த டிராயிங்கை வச்சு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நாம எப்போதுமே இந்த பெரிய பெரிய பாயிண்ட் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. அதாவது வெர்டிகல் பார்க்கிங் போடும்போது
அதுக்கு குடுத்திருக்க நிமிஷத்துல கரெக்டா போடணும். எடுத்துக்காட்டுக்கு வெர்டிகல் பார்க்கிங் வந்து 3 நிமிஷம், பேரலல் பார்க்கிங் வந்து 5 நிமிஷம். இந்த டைமிங்குள்ள நீங்க அவசியம் போட்டே ஆகணும். ஒரே தடவையில போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒரு தடவை உங்களுடைய கார் போகல அப்படின்னா, மறுபடியும் நீங்க வெளிய வந்துட்டு மறுபடியும் நீங்க போலாம். மறுபடியும் உள்ள போடுறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா, நீங்க வெளியில வந்துட்டு போடலாம். ஆக மொத்தத்துல இந்த 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து போடணும். அதே போல அந்த கர்ப்ல ஏத்திறக்கூடாது. அதுதான் மேட்ரு. நீங்க நிறைய பேரு நினைச்சுக்கிறீங்க. அதே போல எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டா, "அண்ணா ஒரு தடவ இந்த வெர்டிகல் பார்க்கிங் அல்லது பேரலல் பார்க்கிங் உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் போகலாமா?" அப்படின்னு கேட்கிறீங்க. சரிங்களா? நீங்க எத்தன தடவ வேணாலும் வெளியில போயிட்டு வரலாம். ஆனா, அந்த குடுத்திருக்க டைமிங்ல நீங்க கரெக்ட்டா போடணும். அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, வெர்டிகல் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங் உள்ள போகும்போது அல்லது வெளியில வரும்போது நீங்க அவசியம் அதுல இருக்கக்கூடிய கர்ப்ல வந்து மோதிரக்கூடாது. இந்த கர்ப்ல மோதுனீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் போயிரும். சரிங்களா? ஒரு சில நேரம் உங்களுக்கு இம்மீடியட் ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, வெர்டிகல் பார்க்கிங் 3 நிமிஷத்துல அவசியம் போடணும். பேரலல் பார்க்கிங் 5 நிமிஷத்துல போடணும். இதுவும் இந்த இந்த டைமிங்குள்ள நீங்க போட தவறிட்டா, அதுவும் உங்கள ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கெர்ப்ல ஏத்திறக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், வெர்டிகல் பார்க்கிங்கும் பேரலல் பார்க்கிங்கும் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி சேஃப்டி செக்கு, பிளைன் ஸ்பாட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவர்ஸ் கியரை போட்டிங்கன்னா உங்களுக்கு டயம் ஸ்டார்ட் ஆயிரும். ரிவர்ஸ் கியரை போட்டு இந்த பிளைன் ஸ்பாட்டு அல்லது சேஃப்டி செக்கை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயம் வேஸ்ட் ஆயிரும். அந்த டயத்துக்குள்ளே போட முடியாது. அதே போல் வெர்டிகல் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங்க்கு பார்க்கிங் லைட்டு எதுவும் போட தேவையில்லை. எஸ் கிராங்கு, எல் கிராங்கு, டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போடுறதுக்கு வந்து டைமிங் தேவையில்லை. ஆனா உள்ள போகும்போதோ அல்லது வெளியில வரும்போதோ அதுல உள்ள கர்ப்ல வந்து நீங்க மோதிரக்கூடாது. சரிங்களா? அதுக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட் போயிடும். இதுவும் இம்மீடியட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்லோப். இந்த ஸ்லோப்ல வந்து நீங்க அவசியம் கவனிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய காரு ஸ்லோப்ல இருந்து கீழ 1 மீட்டருக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, உங்கள இம்மீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? மொத்தத்துல உங்களுடைய கார் கீழ இறங்காமலும் எப்படி ஈஸியா போடுறதுன்னும் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 1 மீட்டருக்கு கீழ இறங்காத அளவுக்கு பார்த்துக்கங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா போட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிராயிங்க வச்சு நான் சொல்லித் தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது உபி டிரைவிங் ஸ்கூலோட சர்க்கியூட் மேப்பு. உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்லையும் அதே போல புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூல்லையும் சர்க்கியூட் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா சர்க்கியூட்டோட லொகேஷன் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கோடு போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்டாப் லைன். இந்த ஸ்டாப் லைன்ல அவசியம் நீங்க நின்னு தான் போகணும். அதாவது இந்த மாதிரி டிராபிக் ஜங்ஷன் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோடுகள் எல்லாமே ஸ்டாப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க அவசியம் இந்த இடத்துல வந்து நின்னுட்டு தான் நீங்க வந்து போகணும். இந்த இடத்துல நீங்க நிக்காம ஸ்லோ பண்ணிட்டு போனாலும் கூட உங்களை இம்மீடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மாதிரி இடத்துகள்ல நீங்க வந்து அவசியம் நின்னுட்டு தான் போகணும். சரிங்களா? உபி டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க பிராக்டிக்கல் ட்ரெய்னிங் போனீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க புக்கிபாத்தோ அல்லது உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த டிராபிக் ஜங்ஷன் அல்லாத இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டிருந்துச்சு அப்படின்னா, அவசியம் நீங்க இந்த இடத்துல நின்னுட்டு தான் நீங்க வந்து போகணும். இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லைன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைரக்ஷனல் சேஞ்ச். ஓகே. டைரக்ஷன் சேஞ்ச் போடும்போது இந்த கட்டையிலையும் ஏத்திறக்கூடாது. வெளியில வரும்போதும் இந்த கட்டையிலையும் ஏத்திறக்கூடாது. இந்த மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கு. மொத்தம் 2 கார் தான் அனுமதி. 2 கார் இருக்கும்போது நீங்க உள்ள நுழைஞ்சாலும் உங்கள இம்மீடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே போல இந்த ஸ்லோப்லயும் 2 கார் தான் அனுமதி. ஒரு கார் இங்க நிக்கலாம், ஒரு கார் இங்க நிக்கலாம். 2 கார் நிக்கும்போது நீங்க போனீங்கன்னா, உங்களையும் இம்மீடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே போல நீங்க இந்த வெர்டிகல் பார்க்கிங் போட்டு வெளியில வரும்போதோ நிறைய பேரு இந்த கட்டையில ஏத்தி ஃபெயில் ஆயிடுறாங்க. சரிங்களா? அதனால அவசியம் வெர்டிகல் பார்க்கிங் போட்டு நீங்க வெளிய வரும்போது நீங்க வந்து இந்த கட்டையில ஏத்திடக்கூடாது. நீங்க பேரு இன்னொன்னு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, "அண்ணா 3 நிமிஷத்துக்குள்ள உள்ள போட்டு வெளிய வந்துரணுமா?" அப்படின்னு கேட்குறீங்க வெர்டிகல் பார்க்கிங்க. நீங்க உள்ள போடுறதுக்கு மட்டும் தான் இந்த டைமிங். அதாவது 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க உள்ள பார்க்கிங் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க பார்க்கிங் லைட்லாம் போட தேவையே கிடையாது. சரிங்களா? உள்ள போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைமிங் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கெல்லாம் டைமிங் கிடையாது. அதே போல தான் பேரலல் பார்க்கிங்.
பேரலல் பார்க்கிங் போடும்போது உள்ள கரெக்டா போட்டுருவீங்க. அதாவது 5 நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க உள்ள போடணும். வெளியில வர்றதுக்கெல்லாம் டைமிங் கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். உள்ள இருந்துட்டு வெளியில வரும்போது பேரலல் பார்க்கிங் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க? வெளியில போச்சுருவாங்க. வெளியில போச்சுடும்போது நீங்க பின்னாடி போயிட்டு தான் நீங்க வந்து முன்னாடி வர முடியும். சரிங்களா? முன்னாடி இருந்த வால ஓடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கட்டையில ஏறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பின்னாடி கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு தான் நீங்க வந்து மூவ் பண்ணி வெளியில வர்ற மாரி இருக்கும். அந்த மாரி பின்னாடி போகும்போது, உங்களுடைய வாகனம் இந்த கெர்ப்ல வந்து மோதிறக்கூடாது. சரிங்களா? அது குக்கிபாத்தம் டிரைவிங் ஸ்கூலா இருந்தாலும் சரி, உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலா இருந்தாலும் சரி, கெர்ப்ல ஏத்திறக்கூடாது. சரிங்களா? இதுக்கு மொத்தம் 10 பாயிண்ட் போயிரும். இங்கே நீங்க கெர்ப்ல மோதிட்டீங்க அப்படின்னா, உங்கள வெளியிலயே கூட்டிட்டு போமாட்டாங்க. இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்னொன்னு எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, கண்ணாடி எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க எந்த ஒரு சர்க்யூட் போடுறதா இருந்தாலும், நீங்க வந்து நார்மலா உங்களுடைய கண்ணாடி வந்து காவாசி உங்களுடைய கார் பகுதி தெரியிற மாரியும், முக்காவாசி வெளியில தெரியிற மாரியும் தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பேரலல் பார்க்கிங் போடும்போது மட்டும் தான் உங்களுடைய கண்ணாடிய டயர் தெரியிற மாரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த 43ஆம் நம்பர் பேரலல் பார்க்கிங் போட சொல்றான்னு வைங்க. உங்களுடைய கார இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க. நிப்பாட்டிட்டு தான் நீங்க பின்னாடி போவீங்க. இந்த இடத்துல நிப்பாட்டும்போது, அப்போதைக்கு மட்டும் உங்களுடைய கண்ணாடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய டயர் தெரியிற மாரி. வேற எந்த இடத்துலயும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய டயர் ஏன்னா, இங்கனக்குள்ள ஒரு மஞ்ச கலர் கோடு இருக்கும். அந்த மஞ்ச கலர் கோடு உங்களுடைய பேக் டயர் டச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபுல்லா ஒடிப்பீங்க. ஏற்கனவே நம்ம வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள பார்க்கிங்லாம் போட்டதுக்கு அப்புறம் வெளியாறதுக்கு முன்னாடி உங்க காரோட கண்ணாடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பழைய நிலைமைக்கு. அதாவது காவாசி உங்களுடைய காரோட பகுதி தெரியிற மாரியும், முக்காவாசி வெளியில தெரியிற மாரியும். சரிங்களா? வெளியாறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வெளியாகிங்க. அவ்வளவுதான். வேற எந்த இடத்துலயும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய பிரைவேட் ட்ரெய்னர் வந்து முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருவேளை உங்களுடைய கார் எல்லாம் இங்க தான் இருக்கும். இந்த சைடுல தான் இருக்கும். உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஓகேயா எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்க சொல்லும்போது நீங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு உங்களுடைய காரோட கண்ணாடிய காவாசி தெரியிற உங்களுடைய கார் தெரியிற மாதிரியும் முக்காவாசி வெளியில ரோடு தெரியிற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கீழே எப்ப அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த பேரலல் பார்க்கிங் மட்டும்தான் உங்களுடைய கார் டயர் தெரியிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கப்புறம் இந்த டிராபிக் ஜங்ஷன் ஏரியாவுல மஞ்சள் கலர் எரியும் போது நீங்க நிப்பாட்டிருங்க. மஞ்சள் கலர் எரியும் போது நீங்க இந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா மூவ் பண்ணலாம். மஞ்சள் கலர் எரியும் போது இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி. ஓகே, மஞ்சள் கலர் தானே எரியுது நம்ம இங்கனானே இருக்கோம் அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னா உங்களை வந்து இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. எதுக்கு இம்மீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க அப்படின்னு கேட்டால், மஞ்சள் கலர் லைட் எரியும் போது நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா திடீர்னு ரெட் லைட்டு விழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இம்மீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னதை நம்ம பார்த்துட்டோம்? வெர்டிகல் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், டைரக்ஷன் சேஞ்சு, எஸ் கிராங்கு, எல் கிராங்கு, ஸ்லோப்பு எல்லாமே பார்த்துட்டோம். டிராபிக் ஜங்ஷன் பார்த்துட்டோம். ஸ்டாப் லைன்ல எப்படி போறதுன்னு பார்த்துட்டோம். அதே போல கண்ணாடி எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னொன்னு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த எஸ் கிராங்க் போடும்போது நீங்க உள்ள மெதுவாவே போங்க. 2வது கியர்லயே போங்க. பிரேக்கு கிளட்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணாவே வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். உள்ள மெதுவா அப்படியே மூவ் பண்ணி போங்க. இந்த மாதிரி கோடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா நீங்க ஸ்லோ பண்ணிட்டு எதுவும் கார் இல்லைன்னா போகலாம். அப்படி இல்லைன்னா நிப்பாட்டிட்டு போறதுனாலையும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி எஸ் கிராங்க் போடும்போது இந்த கருப்பு எதுலையுமே மோதிடக்கூடாது. மோதிச்சுன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் போயிடும். அதே போலதான் எல் கிராங்கும். இந்த இருக்கு பாருங்க எல் கிராங்கு. இந்த எல் கிராங்க் உள்ள போகும்போதும் நீங்க பிரேக்கு கிளட்சை கண்ட்ரோல் பண்ணாவே போதும். உங்களுடைய கார் வந்து மெதுவாவே அப்படியே போகும். நீங்க ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார் வேகமா போகும். இந்த பக்கம் உள்ள கட்டை இந்த பக்கம் உள்ள கட்டையில மோதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப டைரக்ஷனல் சேஞ்ச் அல்லது வெர்டிகல் பார்க்கிங் அல்லது பேரலல் பார்க்கிங் நீங்க போட போறீங்கன்னு வைங்க. உங்களுடைய ஸ்டேரிங்க நீங்க ஃபுல்லா ஒடிப்பீங்க. ஒருவேளை நீங்க இங்க போயிட்டு நீங்க பின்னாடி வரும்போது நீங்க ஃபுல்லா வந்து ஒடிப்பீங்க. அப்படி ஒடிக்கும் போது வண்டி நின்னுகிட்டு இருக்கையில ஒடிக்க கூடாது. அப்படி நின்னுகிட்டு இருக்கையில ஒடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் வந்து கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் கூட உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வண்டி நிற்கும் போது வந்து ஸ்டேரிங்க டேர்ன் பண்ணவே கூடாது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல வண்டி ஆஃப் ஆகாமையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வண்டி ஆஃப் ஆச்சுன்னா மூவிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் போட்டுருவாங்க.
சரிங்களா? இந்த மாதிரி 2 இடத்துல நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டி போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபெயில் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதே போல சேஃப்டி செக்ன்னு சொல்லுவாங்கல்ல. சேஃப்டி செக் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து வெர்டிகல் பார்க்கிங் போட போறீங்க. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து 14ஆம் நம்பர் வெர்டிகல் பார்க்கிங் போடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுதான் 14 உள்ள வெர்டிகல் பார்க்கிங் இதுதான். 14ஆம் நம்பர் போட சொல்றான்னு வைங்க. நீங்க இந்த இடத்துல வந்து காரை நிப்பாட்டுவீங்க. நிப்பாட்டிட்டு உள்ள எதுவும் கார் நிக்குதா? யாரும் ஆளுக நடந்து போறாங்களா? இங்க எதுவும் கார் நிக்குதா? அப்படின்னு பாக்குறதுக்கு பேரு தான் சேஃப்டி செக். ஓகே. சேஃப்டி செக், பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். சேஃப்டி செக்னா எந்த ஒரு இடையூறு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேரு தான் சேஃப்டி செக். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீங்க வெர்டிகல் பார்க்கிங் போட்டாலும் சரி, பேரலல் பார்க்கிங் போட்டாலும் சரி, அல்லது டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போட்டாலும் சரி, இந்த சேஃப்டி செக் அவசியம். அதே போல லேன் சேஞ்ச் பண்ணும் போதும் இந்த சேஃப்டி செக் வந்து ரொம்ப அவசியம். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கப்புறம் பிளைன் ஸ்பாட் அப்படின்னா என்ன? பிளைன் ஸ்பாட் அப்படிங்கிறது எந்த ஒரு வளைவுல நீங்க திரும்ப போறீங்க அப்படின்னா உங்க கண்ணாடியில தெரியாத பகுதி தான் பிளைன் ஸ்பாட். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா நான் வந்து சொல்றேன். இப்ப இந்த எஸ்கிராங்க நீங்க வந்து போட சொல்றாங்கன்னு வைங்க. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த 21 உள்ள எஸ்கிராங்க போடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய காரு இப்படியே தான் வருது. இப்படியே வரும்போது நீங்க இந்த இடத்துல திரும்பணும் அப்படின்னா முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா இது கண்ணாடியில தெரியாத பகுதி. எதுக்குன்னா இந்த இடத்துல திரும்ப போய் அதனால திரும்புறதுக்கு முன்னாடி உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பாக்குறதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். சரிங்களா? இதுதான் சேஃப்டி செக்கும் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்ப சொன்னதை 2 தடவை நீங்க வந்து வீடியோ பார்த்தாலே போதும், ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. இன்னொரு எடுத்துக்காட்டு. இங்க எல் கிராங்க் இருக்கா? உங்களுடைய காரு இங்க இருக்கு. நீங்க இங்க வந்து எல் கிராங்குள்ள அப்படி போறீங்க. இப்ப நீங்களா வளைய போறீங்களா? அப்ப வளைய போறீங்கன்னா என்ன பண்ணணும்? இடது பக்கம் சிக்னலா போட்டிருப்பீங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? அதாவது மோட்டார் சைக்கிள் வருதா? சைக்கிள் வருதா? யாரு நடந்து போறாங்களா? இந்த பகுதி வந்து கண்ணாடியில தெரியாது. அதனாலதான் இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பாக்குறாங்க. நீங்க இப்படி திரும்பும் போது சைக்கிளோ எதுவும் வந்துச்சுன்னா உங்க காரு கீழே மாட்டி ஆக்சிடென்ட் ஆயிரும். அதனாலதான் பிளைன் ஸ்பாட்டை உங்க வந்து பார்க்க சொல்றாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு உங்க கார் இப்படியே தான் போகுதுன்னு வைங்க. இந்த இடத்துல வளையணும். இப்படியே வர்றீங்க. நீங்க வலது பக்கம் சிக்னலை போடுவீங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி. இந்த இடத்துல திரும்புறதுக்கு முன்னாடி நீங்க வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல பார்த்துட்டு தான் திரும்பணும். ஏன்னா இந்த இடத்துல மோட்டார் பைக்கோ அல்லது பைசைக்கிளோ யாரும் நடந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்களும் திரும்பும் போது அவங்களும் வருவாங்க. அவங்க மேல மோதி விபத்து ஏற்படும். இதுதான் பிளைண்ட் ஸ்பாட். இப்போ வந்து சேஃப்டி செக்குக்கும் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது எல்லாம் நீங்க கரெக்டா போட்டா மட்டும்தான் உங்களை வெளியிலே கூட்டிட்டு போவாங்க. இந்த சர்க்கியூட் எல்லாம் கரெக்டா போட்டா நீங்க பாதி பாஸ் ஆனது மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு அவங்க சொல்ற யூ டர்னு, ரைட் டர்னு, லேன் சேஞ்ச் பண்றது, ஸ்பீட் லிமிட் எப்படி இது பண்றது அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க வந்து பாஸ். சரிங்களா? இப்ப உள்ள சர்க்கியூட் எல்லாம் பக்காவா போட்டாச்சு. உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இப்ப வெளியில போச்சுறாங்க அப்படின்னா மெயினா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நடபாதை. நடபாதையில நீங்க போகும்போது ஆளுக வர்றாங்களா அப்படின்னு மெயினா நீங்க பாத்துங்க. சரிங்களா? நடபாதை கிட்ட தானே ஆள் நிக்கிறாங்க. இந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம போவோம் அப்படின்னு மட்டும் போகாதீங்க. அங்க நடந்து வந்தாலும் நீங்க ஸ்லோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அவங்க திரும்பல நேரா போறாங்கன்னா மட்டும்தான் நீங்க போகணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதே போல இந்த பாதசாரிகள் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க நின்னுட்டா மட்டும்தான் உங்க வண்டியை எடுத்துட்டு போகணும். அவங்க மூவிங்ல இருக்கும்போது என்னைக்குமே நீங்க வந்து மூவ் பண்ணக்கூடாது உங்களுடைய வாகனத்தை. பாதசாரிகளுக்கு தான் முக்கியத்துவம் நடபாதையில. சரிங்களா? மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடபாதையில பாதசாரிக்கு தான் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் வெளியில சிக்னல் இருக்கு பாருங்க. இந்த சிக்னல்ல உங்களுடைய காரை நிப்பாட்டினீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நியூட்ரல் பண்ணாதீங்க. ஓகே. நியூட்ரல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு உங்களுடைய இடது காலை கிளச்சை ஃபுல்லா அமுக்கிட்டு பிரேக்ல ஒரு காலை வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு சிக்னல் விழுகும்போது நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு லேட் ஆனாலும் அதுக்கு ஒரு 2 மார்க் போட்டுருவாங்க. பின்னாடி உள்ள வண்டியெல்லாம் உங்களுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மன சங்கட்டமாயி உங்க வண்டி ஆஃப் ஆகுறதுக்கும் பதட்டம் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ரெடி ஆயிருங்க. பச்சை கலர் லைட் எரிஞ்ச உடனே உங்க கிளச்சை பாதி கிளச்சை எடுத்துட்டு பிரேக்ல இருந்து காலை எடுத்தாவே அழகா வண்டி மூவ் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நீச்சு தாராளமா போய்கிட்டே இருக்கலாம். ஓகே. இது 2 பாயிண்டா? ஓகே. நீங்க மஞ்சள் கலர் எரியும் போது பக்கத்துல வந்துட்டா மட்டும் நீங்க வந்து ஜங்ஷனை கிராஸ் பண்ணுங்க.
தூரத்துல வரும்போது மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சுன்னா அவசியம் உங்க காரை வந்து நிப்பாட்டிடுங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேன் சேஞ்ச் பண்றது. லேன் சேஞ்ச் பண்றது எப்படின்னா, நீங்க வலது பக்கம் தானே, இடது பக்கம் இருந்து வலது பக்கம் லேன் சேஞ்ச் பண்ணணும்னா வலது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி. நீங்க லேன் சேஞ்ச் பண்ண போகையில வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேன் சேஞ்ச் பண்ணுங்க. இதுதான் முறை. நீங்க சிக்னலை போட்டு ஒரு 3ல இருந்து 5 செகண்ட் வந்து டைம் கொடுக்கணும் மத்த காருக்கு. சிக்னலை போட்டோடனே நீங்க வந்து கிராஸ் பண்ணிடாதீங்க. அதே போல லேன் சேஞ்ச் பண்ணும்போது இப்படி செங்குத்தா போயிடாதீங்க. ஒவ்வொரு லேனாக நீங்க சேஞ்ச் பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் லேன்ல நீங்க எப்படி வந்து முறையை ஃபாலோ பண்றீங்களோ, அதாவது சிக்னலை போட்டு முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் பிளைண்ட் ஸ்பாட்டை பாக்குறீங்களோ, அப்படிதான் நீங்க வந்து கடைசி லேன் வரைக்கும் போகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்க அந்த லேன் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க ஒழுங்கா பார்க்காம பின்னாடி கார் வந்து உங்க மேல மோதுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கும் இமிடியேட் ஃபெயில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து யூட்டன். யூட்டன் சிம்பிள் இருக்க இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து யூட்டன் போட முடியும். யூட்டன் போடுறதுக்கு வந்து ஏரோ மார்க் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து யூட்டன் போடலாம். சரிங்களா? உங்களுடைய ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே உங்க காரை கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பீங்க. இதே மெத்தேடு தான். நிப்பாட்டி இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கிளச்ல காலை வச்சுட்டு பிரேக்ல காலை வச்சு ரெடியா இருங்க. சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய காரை யூட்டன் போடலாம். அந்த யூட்டன் போடுறது வந்து கருப்பு வந்து சென்டர்ல உள்ள கருப்பு வந்து சின்னமா இருந்துச்சுன்னா உங்களுடைய கார் 2வது லேனுக்கு தான் போகும். அதனால தப்பு கிடையாது. 2வது லேனுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க கடைசி லேனுக்கு நீங்க சிக்னலை போட்டு பிளைண்ட் ஸ்பாட் எல்லாம் பார்த்து போய்க்கங்க. இதே கருப்பு அகலமா இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுடைய கார் 1வது லேனுக்கு தான் கரெக்டா திரும்பும். அதனால தப்பு கிடையாது. நீங்க 2வது லேனுக்கு தானே போகணும் அப்படின்ட்டு நீங்க 2வது லேனுக்கு போயிடாதீங்க. அகலமா இருந்துச்சுன்னா முதல் லேனுக்கு தான் நீங்க வந்து போகணும். முதல் லேனுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க வந்து சிக்னலை போட்டு இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் பிளைண்ட் ஸ்பாட்டை பார்த்துட்டு உங்களுடைய இடது பக்கம் லேனுக்கு போய்க்கங்க. ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? இதை வந்து நல்லா மெயினா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் வெளியில ஓட்டுறதுக்கான முறைகள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 4ல இருந்து 5 கியரை நீங்க போட்டு காமிக்கணும். ஒரு லாங் ரூட்ல உங்களை ஓட்ட சொல்லி பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல நீங்க 5 கியரையும் போட்டு காமிங்க. அந்த இடத்துல அதாவது அந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கோம் 60, 70 அப்படின்னு. நீங்க 50ல இருந்து 60க்குள்ள போங்க, தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா 50லயே போங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஒருவேளை தகவல் பலகை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், 50 தாண்டக்கூடாது. ஓகே, நீங்க டிராபிக் ஜங்ஷனுக்கு பக்கத்துல வந்துட்டீங்க, 5வது கியர்ல இருக்கீங்க, டைரக்டா நியூட்ரல் பண்ண கூடாது. ஒவ்வொரு கியரா குறைச்சு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கியர் 2வது கியர்ல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியர்ல மாத்திக்கலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? இப்ப 5வது கியர்ல இருக்கீங்க அப்படின்னா எப்படி கியரை குறைக்கிறது? எடுத்துக்காட்டுக்கு 5வது கியர்ல இருக்கீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா கிளச்சை ஃபுல்லா அமுக்கிட்டு 4வது கியருக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு பாதி கிளச் எடுங்க, போதும். பாதி கிளச் எடுத்துட்டு மறுபடியும் கிளச்சை ஃபுல்லா அமுக்கிட்டு 3வது கியருக்கு மாத்திக்கோங்க. மறுபடியும் பாதி கிளச் எடுங்க, போதும். ஃபுல் கிளச்சையும் ரிலீஸ் பண்ண வேண்டாம். ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகும். ஏன்னா நீங்க நிப்பாட்ட போற தூரம் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் அதே பாதி கிளச் வந்ததுக்கு அப்புறம் 3வது கியர் முடிச்சுட்டு மறுபடியும் கிளச்சை ஃபுல்லா அமுக்கி 2வது கியரா போட்டுருங்க. 2வது கியரை போட்டு ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி ஒரு காரை நிப்பாட்டிடுங்க. தப்பு கிடையாது. நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் கியரை மாத்திடுங்க. இவ்வளவுதான். சிக்னல் பக்கத்துல வந்துச்சுன்னா நீங்க கியரை சேஞ்ச் பண்ற மெத்தட். உடனே நீங்க நியூட்ரல் பண்ணிடக்கூடாது. நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பிராக்டிகல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு நியூட்ரல்ங்கிறதே மறந்துடுங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணுவாங்க. அதே போல நீங்க கிளச்சை மிதிக்கும் போது உபி டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க பிராக்டிகல் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால தரையில படாத அளவுக்கு பாத்துக்குங்க. இதை நல்லா மெயினா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில ஓட்டுறதுக்கு. இந்த முறையை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே போல இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, பச்சை கலர் கிரீன் லைட் எரியும் போது நீங்க இடது பக்கம் திரும்பலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேருக்கு டவுட்டும் இதுதான். அதாவது இடது பக்கம் உங்களுக்கு ரோடு இல்லாம சிக்னல்ல வந்துதான் கிராஸ் பண்ணி போறோங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா பச்சை கலர் கிரீன் மேனி எரியும் போது ஆளு யாரும் நடந்து போகலன்னா மட்டும்தான் நீங்க இடது பக்கம் திரும்பணும், ஏரோ விழுகலாட்டி. ஒருவேளை ஆள் நடந்து அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க, இந்த சிக்னல்ல தான் ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க திரும்பினீங்கனாலும் இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிரீன் கலர் சிக்னல் விழுந்துட்டா நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாட்டுக்கு போகலாம். ஆனா கிரீன் மேன் லைட் எரியும் போது நீங்க திரும்பணும் அப்படின்னா பாதசாரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய நண்பர் அப்படித்தான் இந்த இடத்துலதான் ஃபெயில் ஆனாரு. சரிங்களா? பச்சை கலர் கிரீன் மேன் லைட் எரியுது, ஒரு பையன் வந்து அந்த கடைசியில உடியாந்துட்டு இருக்காப்ல. அப்ப நீ ஏன் வண்டியை நிப்பாட்டல அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஃபெயில் போட்டாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா?
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில ஓட்டி காமிக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். நான் இப்ப சொன்னது எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எல்லோரும் நல்லபடியா பாஸ் பண்ண நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.